வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. பாஜக ஸ்டேட் லீடர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா, அவருக்கு பதில் நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிறது தான் நேற்றுலேருந்து ஒரே பரபரப்பான டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. ஸோ இதோட பின்புலம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள். அதனால் ரெண்டு கட்சிகளுக்குமான ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருந்திருக்கு. ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் 4 வருஷம் நிலையான ஆட்சி எடப்பாடியால் அல்லது இரட்டை தலைமையால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேக் போனாக பாஜக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாஜகவோட சப்போர்ட் இல்லைன்னா அவ்வளவு அன்னைக்கு இருந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த கட்சி காணாமல் போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஒற்றை தலைமை, ஜெயலலிதா அப்படிங்கிற ஒற்றை தலைமைக்கு கட்டுப்பட்டே பழகின கட்சி அது. ஸோ அதனால் சிதறி போகவும் வாய்ப்பு இருந்திருக்கு. அதை ஒருங்கிணைச்சு 4 வருஷம் நிலையான ஆட்சியை கொடுத்தது பேக்போன் பாஜக தான். அது ஒரு பொது நலம்லாம் கிடையாது. நம்ம பேச்சை கேட்குற ஒரு ஆட்சி ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பெனிஃபிட்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறது பாஜகவோட கணக்கு. ஸோ அதனால தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஏற்க மறுத்த பல திட்டங்கள், உதய் மின் திட்டம் உட்பட பல திட்டங்கள் ஓபிஎஸ் பீரியட்லையும் இரட்டை தலைமை பீரியட்லையும் எடப்பாடி பீரியட்லையும் கையெழுத்தாக்கப்பட்டுச்சு. ஸோ அது பாஜக கிடைத்த பெனிஃபிட்டு. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி இருக்கும்போது கிடைச்ச மைனஸ் என்ன அப்படின்னா, மைனாரிட்டி ஓட் பேங்க்கு அண்ட் பிஜேபி எதிர்ப்பு ஓட் பேங்க் எதுவுமே அதிமுகவுக்கு வராமல் திமுக கூட்டணிக்கு குமுலேட்டிவாக வர ஆரம்பிச்சிச்சு. அது இந்த கூட்டணிக்கு கிடைச்ச மைனஸ். ஏடிஎம்கே சீனியர் லீடர் ஜெயக்குமார் வெளிப்படையாக சொன்னார், பாஜகவுடன் சேர்ந்ததால் தான் அதிமுக நான்லாம் தோற்றோம் அப்படின்ட்டு ரொம்ப வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை தூக்கி பாஜக மேலே வச்சார். அட் த சேம் டைம் பாஜகவோட கூட்டணியை முறிக்க அவங்க கை காட்டினது அண்ணாமலையும் அதுக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் கொஞ்சம் வரம்பு மீறி தான் விமர்சித்தார். சரி, அது கூட்டணி கட்சி அப்படிங்கிறபோது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசியிருக்கணும். இல்லை கூட்டணியிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டோம், இல்லை கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பேச்சை பேசியிருக்கணும். கூட்டணியிலையும் இருப்போம், ஆனால் அந்த கட்சியை விமர்சிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது கூட்டணி தர்மத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அதை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துச்சு. அதை ஒட்டி பேச்சுகள் அண்ணாமலை பேசியிருக்காரு, ஏடிஎம்கே பற்றியும் அதோட லீடர்ஸை பற்றியும். பட் பாஜகவை பற்றி பெரிய அளவுக்கு ஏடிஎம்கே விமர்சிக்கலை. இல்லை, ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலர் விமர்சிச்சு வச்சுருக்காங்க. தவிர எடப்பாடி பழனிசாமிலாம் பெருசாக அண்ணாமலையை பற்றியுமே விமர்சிக்க கிடையாது. அப்போது ஒரு ஸ்டேஜில் தான் அண்ணாமலை மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் பட்சத்தில் மாநில தலைவர் பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் சூசகமாக இப்போ சொல்லியிருந்தார். அதுதான் இப்போ நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இன்றைக்கி தேதியில் இந்த ரெண்டு கூட்டணியும் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி அமைச்சால் மட்டும்தான் திமுகவை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது கள நிலவரம். வெற்றி பெற முடியுமா அப்படின்னு தெரியல, பட் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது கள நிலவரம். ஸோ அதனால் ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளில் இறங்கிட்டாங்க. இந்த டைமிங்கில் இது கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா திரும்ப எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கணும், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அண்ணாமலை தயாராக இல்லை. அது செய்யும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கான கிரேஸ் அதிகமாகிடும். அண்ணாமலை பணியை வச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் அதிகமாகிடும். அதான் அண்ணாமலை விரும்பலையோ அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் தேசிய தலைமைக்கிட்ட போயிட்டு நான் ஸ்டேட் லீடர் பொசிஷன்லேருந்து வெளில வரேன் அப்படின்னு வாண்டடாக அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பதிலாக அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படும், ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் அண்ணாமலையை லெஃப்ட் ஹேண்டில் ஒருவேளை தேசிய தலைமை டீல் பண்ணிருச்சு அப்படின்னா அது இங்கே ஸ்டேட்டில் பிஜேபிக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குது ஃப்ரம் அண்ணாமலை ஃபாலோவர்ஸ். பாஜகவோட கோர் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா, ஃப்ரம் தி ஆர்எஸ்எஸ்.
அது என்ன இருந்தாலும் வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பட் அண்ணாமலைக்காக உள்ளே வந்த சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அண்ணாமலையை வந்து சரியாக டீல் பண்ணலை, கவனிக்கிறது அப்படின்னா அந்த அதிருப்தியை எலெக்ஷனில் காட்டவும் தயங்க மாட்டாங்க. ஸோ அதனால் அண்ணாமலையை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தேசிய தலைமைக்கு தெரியும். அதனால் அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை வேறு ஏதாச்சும் பொறுப்புகளோ வந்து வழங்கப்படலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கணிக்கிறோம். இது எல்லாமே அண்ணாமலை சொன்னபடி ரிசைன் பண்ணிட்டா. ஏன்னா அண்ணாமலை சொன்னதை செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்ட்ரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒன்று சொல்லுவார், செய்கிறது ஒன்றா இருக்கும், மாற்றி மாற்றி பேசுவார். அது பேக் எடுக்கிறதுல எந்தவித தயக்கமும் காட்டாதவர் அண்ணாமலை. ஸோ அவர் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை சொன்னபடி ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா அவரை வந்து ப்ராப்பராக டீல் பண்ண வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையும் பாஜகவோட தேசிய தலைமைக்கு இருக்குது. இந்த ரெண்டு கட்சியும் மீண்டும் இணையும் பட்சத்தில் திமுகவை வந்து ஜெயிச்சிட முடியும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஈவந்தோ டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் கூட லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிருந்தால் பெரிய டஃப்பாக இருந்திருக்கு, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணினா வெறும் அரித்மெட்டிக் கால்குலேஷனை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. போன எலெக்ஷனில் இந்த தொகுதியில் பாஜக இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, ஒருவேளை ரெண்டு சேர்ந்து இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஓட் பேங்கை ஆட் பண்ணி திமுகவில் பெட்டராக வாங்கியிருக்கும் அப்படின்ட்டு. பாஜகவை விட்டு வெளியில் வந்ததாலேயே அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட பர்சன்டேஜும் அதிகம். ஓகேங்களா, ஒருவேளை பாஜக கூட இருந்திருந்தால் அந்த ஓட் பேங்க் அடைச்சிருக்க வாய்ப்பும் கிடையாது. அதனால் இந்த விஷயத்தில் வெறும் அரித்மெட்டிக் கால்குலேஷன் மட்டுமே நம்ம பார்க்குறது சரிப்பட்டு வராது. அது வந்து பாஜகவுக்கு ஃபேவராகவோ இல்லை திமுகவுக்கு நெகட்டிவாக பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கள நிலவரம் வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு வரணும், வந்தால் மட்டும்தான் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. பிஜேபி 1000 பேசலாம், வெறும் ஃபியூ கான்ஸ்டிட்யூன்சி, ஓகேங்களா, 234 வெகு சில கான்ஸ்டிட்யூன்சியில் மட்டும்தான் வந்து பாஜகவுக்கு ஒரு கட்டமைப்பு பவரே இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சி அது. அதனால் அங்கே ஓட் பேங்க் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து அது ப்ராப்பராக அரசியலை கவனிக்கிறவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அண்ணாமலை சொன்னதை செய்கிறாரா இல்லை வழக்கம் போல் பின்வாங்குறாரா அப்படிங்கிறத இன்னும் வெகு சில நாட்களில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.